வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா, கள்ளக்கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் டு RRR. ரைட் சார், இன்னைக்கு ஜிடி வெர்சஸ் SRH. இந்த மாதிரி நிலைமையில SRH பார்க்கவே முடியலையேன்ற மாதிரி ஒரு மேட்ச். எப்படி இருந்துச்சு சார் மேட்ச்? குஜ் குஜ் ஹோதா ஹே. குஜராத் கலக்கின்னு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு மூணு லெஃப்ட்டுக்கு நத்திங் வென்ட் ரைட். சன்ரைசர்ஸ் டாப் 3 லெஃப்ட்டுக்கு நத்திங் வென்ட் ரைட். அவங்க 2 லெஃப்ட்டுக்கு வந்து சூப்பர் ரைட் ஆயிடுச்சு. வாஷிங்டன் சுந்தர், ரூதர்ஃபோர்ட். அண்ட் ஃபைனலி ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாத்தீங்கன்னா வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வேன்னு, வேர் தேர் இஸ் அ கில் தேர் இஸ் அ வே. டெஃபினெட்லி சுப்மன் கில் ஒரு கலக்கல். கண்டிப்பா சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருந்துச்சு சார். இந்த ஒரு SRH மாதிரி ஒரு டீம் வந்துட்டு ஆப்போனன்ட் டீம் கேப்டன் டாஸ் வின் பண்ணி நீங்க பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னா அங்கேயும் ஒரு சந்தேகம் வருது நமக்கு. இன்னும் ஒரு தைரியமா SRH பேட்டிங் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அத வந்து இப்ப எல்லா டீமும் வரிசையா SRH தைரியமா பேட்டிங் பண்ண விட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி எடுக்கிறாங்கிறது வந்து பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து SRH வந்து தங்களை வந்து ரொம்ப ஒரு பிளான் ஏலேயே இருக்காங்களா, பிளான் B, C யோசிக்காம இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம், பிளான் B and C பத்தி. பட் இப்போ சொல்லுங்க, எந்த மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் நம்ம நினைச்சோம்? நீங்க சொல்லியிருக்கீங்க பாலா, இது மாதிரி போட்டா எண்ட் அவுட், இது மாதிரி போட்டா அவங்களுடைய இவர் அவுட், அவர் அவுட். அதே மாதிரிதான் இருக்குது. ரொம்ப டெம்ப்ளேட்டான பேட்டிங் ஆடுறாங்க SRH. அவங்க இப்போ அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஜிடியோட திங்க் டேங்க் எக்ஸ்ட்ராடனரியா ஃபுல் நைட் உட்காந்து யோசிச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கும் ஒரு ஃப்ரீ லீவரேஜ் ஆஃப் சைட்ல ஆர் ஆன் த ரைஸ் கொடுத்தீங்கன்னா டெரிஃபிக் ரேஞ்ச் ரைட் ஃப்ரம் பாயிண்ட் டு லாங் ஆஃப் எங்க வேணா வீடுறாங்க, போட்டு கொண்டுடுறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆன் த லெக். முதல் 6 பேர்ல 5 பேர் லெக் சைட்ல பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. 5 பேர் டிராவிஸ் ஹெட்டுக்கு அவுட் ஆகிற பாலுக்கு முன்னாலே ஒரு பால் நேர யார்கர் லிங்க்ல காலில் போட்டாரு சிராஜ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெல்ஸ் ஆஃப் சிராஜ். ஸ்ட்ரெயிட் யார்கர் லிங்க்ல காலில் ஒன்று போட்டு டிக் பண்ணாரு. திருப்பி அங்கேயே நேகிங் லிங்க்ல காலிலேயே போட்டு பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபீல்டர் வேற ஷார்ட் பண்ணிக்கிட்டு வச்சிட்டாங்க. டைவிங் கேட்ச் பிடிச்சாரு சாய் சுதர்ஷன், சூப்பர். அபிஷேக் சர்மாவுக்கும் காலிலேயே போட்டு கரெக்டாக மிடால் எடுத்தாங்க. அண்ட் இஷான் கிஷனுக்கு புல் பண்ண வச்சு ஸ்கொயர்லுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸையும் they never bowled even one ball outside the stump. கரெக்டா காலிலேயே போட்டாங்க. அது வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சார், சிராஜோட பவுலிங் பத்தி சொன்னீங்க. அவர் வந்து மேட்ச் பெட்டர் ஆயிட்டே போயிட்டு இருக்காரு. RCBல தன்னுடைய பெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை விட இந்த புது டீமுக்கு வந்து இன்னும் தன்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும். நம்ம வந்து எங்கேயுமே ரன்ஸை லீக் பண்ணக்கூடாதுன்ற ரேஞ்ச் வந்து இன்னும் மெச்சூர்டா போட்டுருக்காரு இந்த சீசன்ல. ஸோ ஜிடியோடைய மிகப்பெரிய ஸ்ட்ராங் அசெட் யாருன்னு நம்ம இப்போ கேட்டோம்னா அது வந்து கண்டிப்பா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிராஜ்னு நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். ஸோ அது வந்து எக்கனாமிக்கலா போடுறதா இருக்கட்டும், கரெக்டான பிளான்ஸ் படி போட்டு அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக்குறதா இருக்கட்டும், ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல தன்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறது. சிராஜுக்கு வந்து கொஞ்சம் அவருடைய கட்டர்ஸ் வந்து பிச்சில் வந்து சீமிங்கா இருந்ததுன்னா அவருடைய ஆஃப் கட்டர்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ். நீங்க சிமர்ஜித் போல்ட் எடுத்தார் பாருங்க, அந்த மாதிரி பால்லாம் பக்காவா நேகிங் லிங்க்ல போட்டு இவங்க வந்து கரெக்டா, அதான் அந்த மெயின் வந்து இல்ல என்னமோ டிஃப்ரெண்டா இவங்க போடுறாங்களே அது என்னன்ற ஒரு சஸ்பெஷன் ஷோ பண்ணி விட்டாங்க மைண்ட்ல. அது வந்து கரெக்டா பார்த்தா ஆன் த லெக் தேர் ஜஸ்ட் அட்டாக்கிங் த லெக். ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம் பாருங்க கரெக்டா இருந்தது. ஸோ சிராஜ் வாஸ் பர்ஃபெக்ட் ஆன் த டாட். டர்னிங் பாயிண்ட் அவருடைய போலிங் தான், அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. சார், should SRH look for plan B or C? அந்த plan A டெம்ப்ளேட் பேட்டிங்கை கொஞ்சமாவது அவங்க வந்து ஆப்போனன்ட்ல இருக்கிற டீம்லாம் வீடியோ அனாலிசிஸ் பண்றாங்க, அவங்க கிட்டயும் கம்ப்யூட்டர் ஃபோன்லாம் இருக்குது, மேட்சை பழைய இதெல்லாம் போட்டு பார்ப்பாங்க, செலவு பண்ணி அனாலிஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் SRHக்கு தெரியுதா? இல்லை வந்து அவங்க ரொம்ப டூ கான்ஃபிடென்ட்டா ஆடுறாங்களா? சார், நீ என்ன வேணா பிளான் பண்ணிக்கோ, நீ இதுதான் போட்டு இங்க ஒரு ஃபீல்டர் வச்சு நீ ஒரு பிளானோட அவுட் ஆகணும்னு நினைச்சா நான் அதை விட ஒன்னு அவுட் ஸ்மார்ட் பண்ணி பேட் பண்ணுவேன்ற அந்த கான்ஃபிடென்ட் கட் ஃபீலிங் தான் அவங்க ஆடுறாங்கன்றது ரொம்ப கிளியரா தெரியுது. பட் தட் இஸ் நாட் ப்ரூவிங் தெம் ரைட், தட் இஸ் நாட் ஹெல்பிங் தெம். சோ அப்ப என்ன பண்ணணும் SRH இந்த இடத்துல? இல்ல, அவங்க ஒன்றும் பண்ணுவாங்க. அவங்க கேம் தான். ஏன்னா அவங்க ரொம்ப ஃப்ரீ ஃபிளாம்பாயிண்ட் கேம். அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பர்ஃபெக்டா பிரெயினை யூஸ் பண்ணி கரெக்டா போடுறதுக்கு திங்க் டேங்க் சொல்றது அப்படியே எக்ஸிக்யூட் பண்றதுல ரொம்ப ரொம்ப அது எப்பயாத்தான் நடக்கும், எப்பயும் நடக்காது. ஏன்னா இவங்களும் கவுண்டர் பண்ணுவாங்கல்ல, காலில் போடுறாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் கவுண்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பிளான் பிலாம் இல்லை, இதேதான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா போடாம யாராவது பைத்தியகாரமா பவுன்ஸ் பண்ணிட்டே தான் வச்சுக்கோ, கொண்டுடுவாங்க, பெட்டி எடுத்துருவாங்க. முகேஷ் சௌத்ரி மாதிரி, இல்லை இன்னைக்கு போட்ட சிமர்ஜித் மாதிரி போட்டா வச்சுக்கோ,
முகேஷ் சௌத்ரி சிஎஸ்கே, சிமர்ஜித் சிஎஸ்கேன்னு போட்டு இவங்களுக்கு இந்த தேங்காய் உடைக்கிறதுல என்ன அப்சஷன் எனக்கு தெரியல. ஷார்ட் போட்டு ஷார்ட் போட்டு நிறைய சின்ன வயசு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இங்கேயும் ஷார்ட்டா போட்டுன்னு இருக்காங்க. ஒன் ஆஃப் தி கிளாசிக் நாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஆனர் பாத்தீங்களா, நம்பர் 3 வந்து ஒரு நாக் ஆனர்ல டுக் த கேம் அவே ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா முதல் ஒரு 3-4 ஓவர் நம்ம பேட் கமின்ஸ் அண்ட் ஷமி போட்ட போலிங் டெஸ்ட் கிளாஸ் போலிங். அவங்க மட்டும் 4 ஓவர் கண்டினியூ பண்ணினாங்க, இன்னும் 2 விக்கெட் வச்சுக்கான சான்ஸ் இருந்து. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஒண்ணுமே புரியல. சாய் சுதர்சனுக்கும் கில்லுக்கும் ஒண்ணுமே புரியல. ஹாட்டஸ்ட் ஸ்டஃப் போட்டாங்க. அதுக்கு எதுக்கு பேட் கமின்ஸ் தன்னை கட் பண்ணினாருன்னு எனக்கு தெரியல. அதை இன்னும் ஒரு ஓவர் போட்டு இருந்தாருன்னா விக்கெட் வந்திருக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பிரபாவப்படுது. ஒன் ஆஃப் இஸ் டெட்லியஸ்ட் ஸ்பெல்ஸ் இன்னைக்கு போடுது. அப்போ அட்லீஸ்ட் அபிஷேக் சர்மாவை அங்க கொண்டுக்கலாம். அவரு போய் கடைசியில ருதர்ஃபோர்ட் வந்த உடனே கொடுத்த உடனே அவர் என்ன கோச்சுட்டார், வழக்கமா நான் பேட்டிங்ல தான் 4 போர் அடிப்பேன், இந்த வாட்டி போலிங்ல 4 போர் அடிக்கிறேன் அடிச்சிட்டார். அந்த ருதர்ஃபோர்டுக்கு இருக்கிற ஒரு பவர் ஆஃப் த பேக் ஃபுட் நான் என்ன சிஎஸ்கேல எதிர்பார்க்கறனோ ஒரு அரை ருதர்ஃபோர்டு இருந்தா கூட போறோம். அவர் பேக் ஃபுட்ல அடிக்கிற பஞ்சஸ் அவருக்கு மட்டும் நீங்க பவுன்ஸ் பண்ணீங்கன்னா குவிக்கா போற ஸ்விவலிங் ஆஃப் த ஹிப்ஸ்ல அவர் குவிக்கா போய் அடிக்கிற ஹுக்கெல்லாம் மாஸ்டர்லயே இருக்கு பாஸ். ஒன் ஆஃப் தி என்ன பயமா இருக்குன்னா டபுள் ஆஃப் டிராவிஸ் செட்டா பார்க்க போறோம். ருதர்ஃபோர்டு உக்ரமானா, அதாவது ருத்ர தாண்டவ ஃபோர்டு அந்த மாதிரி அது இருக்கு. பட் வாஷிங்டன் சுந்தர் வந்து இம்ப்ரோவைசேஷன் அட் இட்ஸ் பெஸ்ட். நம்பர் 3 வந்து முதல் மேட்ச் இப்ப ஆடுறாரு. என்ன இம்ப்ரோவைசேஷன், டவுன் த லெக் சைட் நவர்றது, இப்படி போய் அப்படி அடிக்கிறது. சாய் சுதர்சன் என்ன பண்ணணும் அதோட டெவலப் பண்ணி விட்டாரு. சார் பிஃபோர் கோயிங் டு தி செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் சில கேள்விகள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி இருக்கு. ரெட்டி, நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி அலாங் வித் ஹென்ரிக் கிளாசன், இவங்க 2 பேரும் அந்த மிடில் ஓவர்ஸ் அவங்க தான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணாங்க அதிகபட்சமான டெலிவரிஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரஷீத் கான் போடுறாரு, சாய் கிஷோர் போடுறாரு, ஓகே ரைட், அவங்களுடைய பெஸ்ட் ஸ்பின் போலிங்கை போடுறாங்க. ஏற்கனவே நமக்கு வந்து விக்கெட் டாப் 3 காலி அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த டிஃபென்ஸ் மோட் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் தான் இல்லையா, அதுக்கு அடுத்து நம்ம கியர் ஆக்சலரேட் பண்ணி ஆகணும். அது வந்து ஹென்ரிக் கிளாசன் சரியா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 7 பால்ஸ் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் அவருடைய கிரிக்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. பிகாஸ் தே ஹேவ் த டெப்த் இன் பேட்டிங். அனிகேத் வருமா இருக்காரு, பேட் கமின்ஸ் ஒரு நல்ல ஒரு 20 ரன்ஸ் ஆர்டர் கொடுக்க போறாருன்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல. பட் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு என்ன ஆச்சு, நீங்க பால்ஸ் மீட் ஆகலையா, என்ன நடந்துச்சு? ரன் பால் ஆடிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட. ஒன் நாக் which நிதிஷ்குமார் ரெட்டி would like to forget. ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. அதாவது ஆடினே இருக்காரு, பேட்ல படமாட்டேன். இஸ் ஒன்லி மேக்ஸிமம் இஸ் ஏபிள் டு கெட் சிங்கிள்ஸ், அவ்வளவுதான். சிஎஸ்கே மேட்ச் வந்து அவரோட பேட்டிங் அவரு ஒரே ஒரு ஷாட் லெஃப்ட்ல அடிச்சார். 3rd ஓவர் ஆஃப் சாய் கிஷோர் டவுன் த லெக் சைட் போயிட்டு கவர் ஸ்டோன் அடிச்சார். அந்த ஷாட் ரொம்ப நல்லா அடிச்சாரு. சாய் கிஷோருக்கு நான் மெசேஜ் பண்ணிருந்தேன், நீங்க பிரில்லியண்டா போடுறீங்க, ஆனா தப்பித்தவரு கூட நீங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல காமிச்சீங்கன்னா அடிச்சிடுவாங்க, நீங்க பேக் ஃபுட்ல ஃபோர்ஸ் பண்றதா நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு எனக்கு தேங்க் பண்ணி ஆரம்பிச்சாரு. நம்ம வீடியோட அனாலிசிஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு டாப் கிளாஸ் போலிங். இன்ஃபேக்ட் கிளாஸனுக்கு போட்ட அந்த பால் கொஞ்சம் லோ ஆச்சு, அவர் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் லோ ஆச்சு. பட் எர்ராட்டிக் ஸ்பீட் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. மோஸ்ட் 80 to 90% ஆஃப் his deliveries வந்து aimed at making the batsman play off the back foot. So that was the key success. Outstanding spell சாய் கிஷோர் போட்டது. ஸோ சாய் கிஷோர், ருதர்ஃபோர்ட் 2 லெஃப்ட் ஹேண்டரும் கில்லும் அவங்களுக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிளிக் ஆயிட்டாங்க. அண்ட் வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், ருதர்ஃபோர்ட் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிளிக் ஆயிட்டாங்க அவங்களுக்கு. அது ரொம்ப பெரிய பிளஸ். இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க சன்ரைசர்ஸ்ல. அப்படி ஆப்போசிட்டா அமைஞ்சிச்சு. சார் கமிங் டு செகண்ட் இன்னிங்ஸ் சார், இப்போ ஜிடி வந்து இந்த ரன்ஸை சேஸ் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ஒரு மேட்ச்ல பேசியிருந்தோம். ஜிடி வந்து அந்த டார்கெட் என்னங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதுக்கு இந்த விக்கெட் ஆடினா போதும், இதுக்கு இந்த மாதிரி நம்ம அப்ரோச்ல போகணும், நம்மளோட ஆக்சலரேஷன் இந்த ஸ்பீட்ல இருந்தா போதும்னு சொல்லி ரொம்ப கால்குலேட்டிவா ஆடுறாங்க. அவங்க வந்து ஆரம்பத்திலேயே அவங்களுடைய ஓப்பனர்ஸ் வந்து நம்ம சாய் சுதர்ஷனை வந்துட்டு அவுட் ஆகி விட்டுருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இவர் ஜாஸ் பெட்லர் வந்து அவுட் ஆயிருந்தாலும் சரி, பட் இந்த 2 பேரோட விக்கெட் போயுமே கூட அவங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப ஸ்டெடியா இருந்துச்சு. அந்த லாஸ் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து அவங்கள பாதிக்கிறது. அவங்க வந்து ரொம்ப ஸ்டெடியா, எனக்கு 6 ஓவர் முடியல, இந்த ரன் ரேட் நம்ம போனா போதும், அதுக்கப்புறம் நம்ம இப்படி போவோம்னு சொல்லி அவங்களோட பிளானிங் ஆஃப் சேஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு எல்லா மேட்ச்லயும். என்னன்னா 2 விக்கெட் விழுந்தா கூட அந்த 2 விக்கெட் விழுற அந்த ட்ரெண்ட் அப்படியே போலிங் டீமை கண்டினியூ பண்ண விட்டுறக்கூடாது, ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணும். இன்னைக்கு கரெக்டா வாஷிங்டன் சுந்தரத்தை பண்ணு, அதை தான் திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டு சிஎஸ்கே பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் 2 விக்கெட் விழுந்துட்டுன்றதுனால கம்ப்ளீட்டா ஷெல்லுக்குள்ள போனீங்கன்னா மேக்ஸ் லைஃப் ரியலி டிஃபிகல்ட் பியாண்ட் தி பவர் பிளே. பவர் பிளே வந்து புவர் பிளே ஆயிடுது, பவர் கட் பிளே ஆயிடுது அப்படி ஆடுறதுனால. அதை தான் இன்னைக்கு ஷோட் த கிளியர் டிஃபரன்ஸ். வாஷிங்டன் சுந்தர் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் நாக்ஸ்
நான் பார்த்ததுலயே. ரொம்ப அழகா ஸ்மார்ட் மூவா கொண்டு வந்தாங்க. ஒரு பின் ஷீட்டர் டைப்ல கொண்டு வந்தாங்க. அதுவும் 2 விக்கெட் விழுந்த போது இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா கிரியேட் ஆகிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் வேணும். கவர்ஸ் மேல அடிக்கிறதுலாம் இட் கோயிங் ஜஸ்ட் லைக் நிக்கோலஸ் புரான் ரைட் அண்டர் த பால் போய் பியூட்டிஃபுல்லா அடிக்கிறார். அந்த ஃபாலோ த்ரோவில் பேட்ல ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இந்த பக்கம் போயிட்டு ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக்ல அடிக்கிற ஷாட்ஸும் டாப் கிளாஸ் தான். வாஷி வந்து ரியலி வாஷி தான். கண்டிப்பா வாஷிக்கு அந்த இடத்துல அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்றது முன்னாடியே அவங்க சொல்லி வச்சிருப்பாங்களா இல்ல ஆன் ஸ்பாட் டக்குன்னு இறக்கிட்டாங்களான்னு தெரியல. பட் அதை கிராப் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பிளேயர்ஸ் பயன்படுத்த மாட்டாங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு நம்பர் 6 நம்பர் 7 பிளேயர் உங்களை திடீர்னு நாங்க நம்பர் 4ல இறக்கி விடணும் ஆடுங்கன்னும் போது அதை கிராப் பண்ணிக்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கு நம்ம அவரை பாராட்டலாம். பட் அதே நேரத்துல இந்த சைடு இவங்களோட பவுலிங் சார் எனக்கு திடீர்னு எதுக்கு வந்து இவங்க அபிஷேக் சர்மாவை ஒரு ஓவர் போட வச்சாங்கன்றது எனக்கு கேள்வி. இது வந்து இந்த ஐபிஎல் நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டீம் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ஒரு 10-15 நிமிஷமா யோசிக்கிறேன், டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது இந்த டீம்னு. இதே மாதிரி அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பால் ஒரு 30-40 ரன் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுடைய யாராவது ஒரு பார்ட் டைம் போலர் அவர் பேட்டிங் இன்னைக்கு ஒன்றும் பெருசா பண்ணலங்க, பட் இருந்தாலும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு வெளியில இருக்கிறாரு, அவருக்கு நான் ஒரு ஓவர் கொடுக்குறேன், வேணும் அந்த பவுலிங்ல ஒரு ப்ரூவ் பண்ணட்டுமே அப்படின்ற எண்ணமா இல்ல வந்து மேட்சை சீக்கிரம் முடியும் எனக்கு வீட்டுக்கு போயிட்டு 1000 வேலை இருக்குன்ற மாதிரியான்னு தெரியல. அது என்ன அப்ரோச் எனக்கு புரியல சார். அது நம்ம லாஸ்ட் பால் வரைக்கும் ஃபைட் பண்றது தானே ஒரு கிரிக்கெட்டோடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இவங்க திடீர்னு ஓவர் போட்டு ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அதுலயே மேட்சை நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு சொல்ற அந்த டெண்டன்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? அபிஷேக் வந்து அவருக்கு வந்து பவர் பிளேல கொடுத்த இந்த ஸ்பெல் எல்லாம் நல்லா கொடுத்தாரு. 3 ரன்லாம் கொடுக்குற அளவுக்கு கொடுத்தாரு. நியூ பால்லயே பேக் டு ஃபீல்ட் இன்சைட் த சர்க்கிள் இருக்கும்போது டாப் கிளாஸ் எல்லாம் போடுந்தாரு. இன்னைக்கு அவருக்கு ரிதம் சுத்தமா வரல பாஸ். அவருக்கு வந்து யூஸ்வலா ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளேல போடும் போது அது கரெக்டா லெங்க்ல வரும். அவருக்கு பார்ட் டைம் போலர் மாதிரியே தெரியாது. பட் இன்னைக்கு அந்த கொஞ்சம் பால் ஓல்ட் ஆனோட செகண்ட் ஹாஃப்ல கொடுத்த போது அவருக்கு ரிதம் சுத்தமா வரல. அதான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து வைடிஷா போடாம சார் பேட்லயே படம் ரூதர் ஃபோர்ட் கிட்ட மாட்டீங்க. ரூதர் ஃபோர்ட் நீங்க ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லிங்க் போட்டீங்கன்னா நின்ற இடத்துல இருந்து கிளாஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரி அப்படியே கவர்ஸுக்கு மேல எங்கேயோ தெரிச்சுன்னு போகுது. ஸோ நம்ம சம்டைம்ஸ் நம்ம பேட்ல என்னன்னா டபுள் நெகட்டிவ், நமக்கும் ரிதம் வரல, பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ராடினரி ரிதம்ல இருக்கான். ஸோ அந்த மாதிரி போய் மாட்டீங்க. அதான் விஷயம் சார். ரஷீத் கான்ஸ் பவுலிங் நம்ம அவரை பத்தி பேசாம எந்த ஒரு ஜிடி மேட்சுமே நம்மளால முடிக்க முடியாது. ரீசெண்ட் டைம்ஸ் ரஷீத் கானை பார்க்கும்போது நம்மளே நம்மளை கிழிக்க வேண்டியதா இருக்குது. ரஷீத் கான் தானா இல்ல யாராவது டூப் போட்டு அவருக்கு பதிலாக ஆடுறாங்களான்னு. என்ன ஆச்சு சார் ரஷீத் கானுக்கு? அந்த திடீர்னு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இதே மாதிரி தான் முன்னாடியே ஒரு ஐபிஎல்ல வந்து அவருடைய அந்த ஃபார்ம் இல்லாம இருந்துச்சு. கம்பேக் கொடுத்தாரா வெறித்தனமா கொடுக்குறாரு. இப்ப அந்த மாதிரி ரஃப் மேட்ச் போயிட்டு இருக்கு அவருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரஷீத் கான் சரியா இல்லை அப்படின்னு சொன்னோம்ல, அது காதுல விழுந்துச்சு. ஏன்னா ஒரு 60% ரெக்கவரி நீங்க பார்த்தேன். அந்த ஷார்ட் பால்ஸ் நீங்க போடல, லைனும் ஆன் த ஸ்டம்ப்ஸ் தான் போடுறாரு. ஒரே ஒரு விஷயம், லைன் லெங்க்த்தும் நல்லா போடுறாரு. அந்த லெங்க்ல விழும்போது ஒரு ஸ்டிங் பயங்கரமா இருக்கும், சூப்பர் ஃபாஸ்டா வரும். அது மட்டும் லேக்கிங். ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்துருவார் ஃபார்முன்னு தோணுது. பார்த்தா கரெக்டா பண்ணி வர்றாரு பியூட்டிஃபுல்லா. இந்த மேட்ச் மச் பெட்டர். லாஸ்ட் மேட்ச் பார்த்த ரஷீத் கான் கிடையாது. பட் ஸ்டில் வி ஹேவ் டு see the ரஷீத் கான் who we know of. அது என்ன பார்க்கணும் நம்ம. But we can see the Ishant Sharma who is coming back. இல்ல சார், அது முகமது சிராஜுக்கு என்னன்னா என்ன நீங்கெல்லாம் பண்ற இதை நான் தான் பண்ணணும்ன்ற மாதிரி முகமது சிராஜ் இன்னைக்கு இந்த மாதிரி மாறிட்டாரு. இஷாந்த் சர்மா கம்ப்ளீட்லி ஆஃப் த ரேடார்ல இருந்து திடீர்னு உள்ளுக்குள்ள வந்து ஒரு பிளேயர் விளையாடுனாருன்னா எப்படி இருக்கும்? இந்த லெஜெண்ட்ஸ் கேம்ல விளையாடுறவங்க வந்து திடீர்னு இன்னைக்கு ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்ல விளையாட சொன்னா எப்படி விளையாடுவாங்க? அந்த மாதிரி இருந்துச்சு இஷாந்த் சர்மாவோட பவுலிங். ஆமா, ஏன்னா இஷாந்த் சர்மா அவர் வந்து தான் சொன்ன இஷாந்த் சர்மா ஷமி டைப்ல முதல் ஸ்பெல் இன்சைசிவா இருக்கும் பயங்கரமா. கடைசியில் அந்த கண்டெய்னிங் ஆங்கிள்னு வரும்போது அவர் திடீர்னு நீங்க பார்த்தா கமெண்ட்ஸ் வந்து சாமி வந்த மாதிரி ஆட்டு. அவர் போன மேட்ச் நான் சொன்னேன் பவுன்சருக்கு ஓடுறாரு, பட் இவர் பவுன்சரும் போடல, பாடி லைன் போலிங்கும் போடல, ஆஃப் ஸ்டம்ப்ல நல்லா ரீச் பண்ணிட்டு வச்சு வாங்கணும் வாங்கிட்டு செம்மையா அடிச்சாரு. அதனால இஷாந்த் சர்மாலாம் நீங்க முதல் ஸ்பெல்ல முடிச்சிருது பெட்டர். ஷமி கூட முதல் ஸ்பெல்லே முடிச்சிருது பெட்டர். தயவுசெய்து கட்சியில கொண்டு கொடுத்தீங்கன்னா மேட்ச் வேற லெவல்ல போகும், விதவிதமா மாறும். புயல் மாறல, திடீர்னு நாகப்பட்டினம் பக்கம் போய் பாருங்க புயல், அந்த மாதிரி போகும். சார் லெட்ஸ் டாக் அபௌட் சாய் கிஷோர் சார். ஒவ்வொரு பால் போடுறதுக்கு முன்னாடி கண்மூடி சாமி கும்பிட்டு அழகா வந்து போடுறாரு. எல்லா டெலிவரிஸும் அழகா லேண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மேட்ச்லயும் அவரோட இம்ப்ரூவைசேஷன் நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அந்த டீமோட கீ போலரா வராரு. இப்போ ரஷீத் கானோட ஒரு லோ ஃபேஸ் இருக்கிற டைம்ல சாய் கிஷோரோட அந்த ஒரு லைம் லைட் அவர் மேல அதிகமா இருக்குது. இப்போ பரவாயில்ல சாய் கிஷோர் இவ்வளவு சூப்பரா போடுறாருன்னு சொல்லி அதனால எல்லாருடைய கண் பார்வையும் படுது அவர் மேல. அற்புதமான பவுலிங் ஃபிகர்ஸ் இன்னைக்கு 4 ஓவர்ல 24 ரன் 2 விக்கெட். சோ சூப்பர் ஃபிகர்ஸ் ஃபார் டுடே. சிராஜ் பிரில்லியன்ட். எஸ் சிராஜ் சாய் எஸ்எஸ் காம்பினேஷன் டாப்.
சாய் கிஷோர் வந்து வெரி பிரில்லியன்ட் பாஸ், வெரி வெரி பிரில்லியன்ட். நான் இப்ப சும்மா நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாதே கிடையாது. பட் இருந்தாலும் பிளாட்டிஷா இந்த ஆங்குலர் ட்ராஜெக்டரியில பேக் ஃபுட்ல ஆட விட்டுனே இருக்கிறது தான் உங்களுக்கு பெட்டரு. ஒரே ஒரு பால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு போட்டு அடிச்சிட்டார் கிளாஸ் தூக்கி, கொஞ்சம் அப்படி வந்து ஆன் த ரைஸ் அதை அடிச்சிட்டார். பட் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, நீங்க சேஃபா ஒயிட் அவுட் சாசம் போட்டுறது பெட்டர். ஏன்னா நீங்க எக்கானமிக்குன்னே போறது தான் பெட்டர். அதுல ஆட்டோமேட்டிக்கா விக்கெட் விழும். இங்க மெயினான T20ல நீங்க எக்கானமியில போக்கஸ் பண்ணீங்கன்னா தானா விக்கெட் விழும். நம்ம விக்கெட் எடுக்கணும்னு போகும்போது என்ன எக்கானமி ஷார்ட் ஆயிடும், விக்கெட் எல்லாம் போடும், கம்ப்ளீட்டா மேட்ச் அந்த பக்கம் போயிடும். அதனாலதான் இது இந்த டைப் தான். பட் இந்த T20ல நம்ம சொல்ல முடியாது. போலர் ஒண்ணு கிளிக் ஆச்சுன்னா அதெல்லாம் போய் நம்ம கடவுள் தான். நீங்க சொல்ற மாதிரி எவ்ரி பால் கடவுள் தான் வேண்டிக்கணும். இங்க போலர் கிளிக் ஆகுதுன்றது அவ்வளவு பெரிய மேட்சிக் அது. சார் ஜீஷன் அன்சாரி, இப்போ ரஷீத் கான் பத்தியும் சாய் கிஷோர் பத்தி பேசுறதுனால கேட்கிறேன். ஜீஷன் அன்சாரி இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்த லைன் அண்ட் லென்த் இன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் மேட்ச் கையில இல்ல, கம்ப்ளீட்டா வந்துட்டு ஏதாவது ஒரு நீங்க புதுசா ட்ரை பண்ணணும், நீங்க ஏதாவது ஒரு பண்ணி விக்கெட் எடுக்கணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டனால அவரோட பேசிக்ஸ் விட்டு இன்னைக்கு அவர் மிஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜீஷன் அன்சாரி went for too many runs today. He went for 4 overs 33 runs. ஸோ எப்படி ஜீஷன் அன்சாரியோட bowling? சுப்மன் கில்லுடைய ஸ்டெடியஸ்ட் பேட்டிங் வித் டெம்பரமெண்ட், ஃபுல்லஸ்ட் கான்பிடன்ஸோட ஆடும்போது கொஞ்சம் கஷ்டம் எல்லா போலருக்குமே. அண்ட் ஷமியை வந்து தட்டக்கு 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 ஜஸ்ட் டிஃபென்ஸ்ல ஆடிட்டு இருந்தவர் ரெண்டே 2 பால் க்ளோஸா போட்டார் ஷமி. ஒன்னு லெக் சைட்ல ஒன்னு ஆஃப் சைட்ல, ரெண்டுத்தையும் பவுந்துட்டார் பவுண்டரிக்கு. பவுண்டரிக்கோ சிக்ஸுக்கு, ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸ் நினைக்கிறேன். ஸோ அவரை கண்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் புது பேட்ஸ்மேன் வரும்போது ரொம்ப ரொம்ப ட்ரபிள்ஸமா இருப்பாங்க. பட் அவர் வெல் செட். அண்ட் ரூதர்ஃபோர்ட் மாதிரி ஒரு பேட்டர் வாஷிங்டன்ஸ் வந்து ஃபுல் ஃபார்ம்ல வந்துட்டார். ஸோ எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி ஆடுறாங்க கிரிக்கெட் நம்ம சைட்ல. அந்த மாதிரி சமயத்துல நம்மளுடைய போலிங்கோட ஒரிஜினல் ரிதம் இருக்காது. ஏன்னா நீங்க புது பேட்ஸ்மேனுக்கு எந்தெந்த பால நீங்க கண்டெயின் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் வெல் செட் பேட்ஸ்மேன் அலட்சியமா இருப்பாங்க, 4-6 அடிச்சுட்டு இருப்பாங்க. அது புரியாத புதிரா இருக்கு. அந்த ஸ்டேஜ் வந்து மாட்டேங்கிறாரு. சார் இந்த அசோக் டெண்டா அகாடமி பாய்ஸ் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அதாவது வந்து டீம் அவங்களாம் இந்த ஆக்ஷன்ல வந்து எந்த டீமுக்கு போறாங்கன்னு எல்லாருமே ரொம்ப குறி வச்சு கண்ணு அப்படியே திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த தேங்காய் உடைக்கும் குழுவினர் இதுல இருந்து பொறுக்கி எடுத்து ஒரு 3-4 பேரை ஒன்னா சேர்த்து போட்டுருந்தாரு பேட் கமின்ஸ். அவருக்கு என்னன்னா, இப்ப நான் ஒழுங்கா போடல அப்படின்னா என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கேன் பவுலிங் எனக்குன்ற மாதிரி. ஒரு சைடு ஷமி இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இன்னைக்கு வந்து அவர் கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டு கண்டெயின் பண்ணி விக்கெட்ஸையும் எடுத்து அவருடைய எபிலிட்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாரு. பட் அதுக்கேற்ற மாதிரி அதை ஈடுகட்டுற வகையில் ஜெய்தேவ் உணர்கட்டு 2 ஓவர் போட்டாரு. வென்ட் ஃபார் லெஸ் ரன்ஸ், பட் அதை 2 ஓவர்ல கட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிகாஸ் ஜெய்தேவ் உணர்கட்டோட இந்த ஸ்லோ பால்ஸ்லாம் வந்து டிசெப்டிவா இருக்கும். அவரை திரும்ப ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த கமிந்து மெண்டிஸ்க்கு நீங்க ஒரு ஓவர் கொடுத்து நீங்க எப்படியாவது ஒரு விக்கெட் அவர் கொண்டு வந்துருவாரா, அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஓவர் கொடுத்து அவர் கொண்டு வந்துருவாரான்னு ட்ரை பண்றதை விட 2 ஓவர்ல 16 ரன் தான் கொடுத்திருக்காரு. பட் ஸ்லோ பால்ஸ் நல்லா போடுறாரு. ஜெய்தேவுக்கு ஏன் இன்னொரு ஓவர் கொடுத்துட்டு கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதை பத்தி சொல்லுங்க சார். ஜெயதேவனுக்கு அது கொடுக்குறோம் இல்லையா, சிமர்ஜித் பக்கம் வந்த காட்டவே கூடாது. நான் என்ன சொல்றேன், சிமர்ஜித் வந்து டிராப் பண்ணிட்டு அவங்க ஒரு ஜெனுவன் ஸ்பின்னர் யாரையா எடுத்துக்கலாம் டீம்ல. எடுத்துனா அவனுக்கு இன்னும் பெட்டரு. சிமர்ஜித் போடுற போலிங் இன்னும் இன்டெலிஜென்ட்டா நிதிஷ்குமார் ரெட்டி போட்டுருவாரு. அவரையே யூஸ் பண்ணலன்னு தெரியல. அவர் T20ல பிரில்லியண்டா போட்டு எங்கேயா பூந்து 2 விக்கெட் எடுப்பாரு. இன்னைக்கு அவருக்கு பேட்டிங் சரியா வரல, நாட் யூஸ்வல் நிதிஷ்குமார். பட் அவர் ஏன் போலிங் கொடுக்கலன்னு தான் எனக்கு ஆச்சரியம். நிதிஷ்குமார் அவர் டெஃபினட்டா 2 விக்கெட் எடுப்பாரு. ஸோ அதுதான் பண்ணலாம். சிமர்ஜித் அவங்க கொடுத்தாங்கன்னா கண்ணாமன் ரன் போகும். சார் கோயிங் ஃபார்வர்ட் எஸ்ஆர்எச் வந்து கொஞ்சம் அதிக மேட்ச்களை வந்து இந்த மாதிரி விட்டாலும் ஜிடி இஸ் பேக் ஆன் ட்ராக். ஓரளவுக்கு வந்து ஜிடி வந்து அவருடைய அந்த ஒரு ஃபார்முலா கரெக்டா வச்சிருக்காங்க. கேப்டன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டாப் ஆர்டர்ல வந்து 2ல யாராவது ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. சாய் சுதர்ஷன் கண்டினியூஸா அடிச்சுட்டு இருந்தாரு, கில் அடிக்கல. இன்னைக்கு சாய் அடிக்கலன்னு உடனே வந்து உடனடியா அதை பிடிச்சி கில் இன்னைக்கு விளையாடிட்டாரு. ஜாஸ் பட்லர் இன்னைக்கு ஒரு மேட்ச் ஆனா கிளிக் ஆகாம இருந்திருக்கலாம். பட் ஹி இஸ் ஆல்சோ ஹேவிங் ஹிஸ் ஓன் டைப் ஆஃப் ஷாட்ஸ். திடீர்னு பின்னாடி போய் அடிக்க இந்த டாப் 3 ரொம்ப அழகா கிளிக் ஆகுது சார். ஜிடியோட மெயின் சக்சஸ்க்கு காரணமே எல்லா மேட்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேட்டிங் சக்சஸ்க்கு அவங்களுடைய இந்த டாப் 3 ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்குது. ரொம்ப அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வருஷம். ஆமா, இப்போ இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பாருங்க, நல்ல டாப் கிளாஸ் ஆடிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு டிக்ளைன் வரும். ரொம்ப சுமாரா ஆடிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு லிஃப்ட் ஒன்று மேல வரும். நல்லா ஆடிட்டு இருக்கிற அந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பொழந்து கட்டி இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இப்ப திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாங்க சன்ரைசர்ஸ்ல. ஓகே, ஸோ இது இசிஜி கிராஃப் மாதிரி மேலே கீழே போயிட்டு வரும். பட் அப்படி இருந்தால் தான் டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்ப்போம் என்ன அடுத்தது போக பார்க்கலாம். பிகாஸ் இன்னும் பெட்டரா ஸ்டடி பண்ணுவாங்க. மேட்சஸ் ஆக ஆக இன்னும் பெட்டரா ஸ்டடி பண்ணுவாங்க. பிச்சஸ் வேற ஸ்லோ ஆகும். இன்னும் பெரிய லெவல்ல ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணி நம்ம பார்க்கல. அந்த காட்சிகள்லாம் இனிமே வரும்னு நினைக்கிறேன்.
ஃபைனல் கொஸ்டின் பிஃபோர் வி எண்ட் டுடேஸ் வீடியோ சார். இப்போ நம்ம நிறைய டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும் போது அந்த ஐபிஎலோட லீக் ஸ்டேஜஸ்ல அவங்களுடைய இந்த டாப் 3-4 பிளேயர்ஸே வந்து மேட்ச் முடிச்சுட்டே இருப்பாங்க வரிசையா அவங்களுடைய பேட்டிங். கிட்டத்தட்ட ஜிடிக்கு இப்போ இந்த வருஷம் அந்த மாதிரி தான் ஆகுது. திடீர்னு இந்த பிளே ஆஃப்ஸ்ல போய் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 6 விக்கெட்டுக்கு போன உடனே அவங்களுடைய நம்பர் 8 பேட்ஸ்மேன் நேற்று மேட்ச்ல ஜொஃப்ரா ஆர்ச்சர் இப்படி தூங்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி யாராவது தூங்கிட்டே இருப்பார். திடீர்னு இந்த மேட்ச் மட்டும் ஆடணும்னே அவரால் ஏற்றுக்கவே முடியாது. 14 மேட்ச் ஆனா விளையாடுறேன், இன்னைக்கு மட்டும் நான் ஏன் சார் விளையாடணும், கேப்டன் கொடுங்க, கோச் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்களால போய் இந்த பால்ஸ், பிகாஸ் நீங்க டெலிவரிஸே வந்துட்டு ரியல் மேட்ச்ல ஃபேஸ் பண்ணல, நீங்க வந்துட்டு பிராக்டிஸ்ல தான் ஆடிட்டு இருக்கீங்க, ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ ஜிடி எனக்கு அந்த பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்குது. பிகாஸ் அவங்களுடைய பேட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா ராகுல் தெவாட்டியா இந்த சீசன் இன்னும் பால்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணல. ரஷீத் கான்னால அதிகமாக பால்ஸ் ஃபேஸ் பண்ண முடியல. ஷாருக் கான் அவருடைய அந்த பால்ஸ் ஃபேஸ் பண்ற எபிலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டிக்கு அவரால் அந்த அந்த ரே ஆஃப் வேனே வரல இன்னும் அவரு. ஸோ இவங்களுக்குன்னா நீங்க என்னன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததை நான் பாராட்டுறேன், கண்டிப்பா சூப்பர், அது ஒரு நல்ல மூவ். பட் அட் த சேம் டைம் ஷாருக் கான் மாதிரி பேட்டர் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து விளையாட வேண்டிய ஒரு ஆள், அவர்னால கூட இன்னைக்கு இந்த பால்ஸ் ஃபேஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அவர் கொடுத்துருந்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால கேட்கறேன், இது எப்படி அஃபெக்ட் பண்ண உங்க டீம்? இது அஃபெக்ட் பண்ணது அந்த 3 பேர் வந்து அடிக்கிறது எல்லாமே போனஸ் தான். ஷாருக் வந்து கடைசி 3 ஓவர் அடிச்சாருன்னா என்ன ஆச்சாலும் அது போனஸ். ஏன்னா ஒரு பெரிய லாங் ஸ்டேயா அவர் இருந்து நம்ம இன்னும் பார்க்கல, அந்த அளவுக்கு அவங்க இன்னும் பேட்டிங் சான்ஸும் கொடுக்கல. ரஷீத் கான் டப்பு டிப்புன்னு அடிப்பாரு, மெதுவா போட தப்பா ஆடுவார், சின்ன தப்பா ஆடுவார். ஆனா எந்த மாதிரி பிளேயரை மிஸ் பண்ணுவாங்கன்னா, மில்லர் இருக்காரு பாத்தீங்களா, மில்லர் மாதிரி பிளேயர் தான் ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். எங்கேயான ஒரு இடத்துல கிரைசிஸ்ல இருக்கும்போது தனியா ஒரு 2 ஆடினே போயிட்டு அதே சமயத்துல 6 அடிக்கணும்னா மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்றத ஃபீல் பண்ணுவாங்க. அதை எனக்கு தெரிஞ்சு க்ளோஸா வாஷிங்டன் சுந்தரம் தான் பண்ண முடியும். பிகாஸ் அவருடைய சயின்ஸ் ஆஃப் அக்ரெஷன் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, கிட்டத்தட்ட இவர் ஸ்டைல் இருக்கு. அது ஒண்ணுதான், டேவிட் மில்லர் ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்கும். ரைட், ஓகே சார். நாளைக்கே ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு, எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி வான்கடே ஸ்டேடியத்துல விளையாடுறாங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் எல்லாம் மாறுமா இருக்காது சார், அப்படி நெருப்பா அக்னி குழம்பா இருக்கும் மேட்ச், ஒவ்வொரு பாலும் வான்கடையில நாளைக்கு. சார் எப்படி இருக்கும் போது எதிர்பார்க்குறீங்க? அண்ட் ஆல்சோ அபவுட் ரோஹித் சர்மாஸ் இன்க்ளூஷன் இந்த பிளேயிங் லெவன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கும் அவருக்கு அடிபட்டுச்சு சார், அவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், உங்களுக்கு தெரியாது, உனக்கு அடிபட்டுச்சு தானே அப்படின்னு கூப்பிட்டு ரோஹித் சர்மா அவர் ஆமாமா தலையாட்டுவார். அந்த மாதிரி அவர் வெளியே உட்கார வச்சுருவாங்களா, எப்படி இருக்கும்? நீங்க சொல்றத பார்த்தா மகாநதி படத்துல இந்த துலுக்கானு ஒரு கேரக்டருக்கு போட்டு கமல் செம்மாட்டி டொம்மு டொம்முன்னு போட்டு தம்சம் பண்ணிட்டு யார் கேட்டாலும் வழுக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு, அது மாதிரி இவரை சொல்ல சொல்றீங்க போது அடிபட்டுச்சு நான் ஆடலை அப்படின்ட்டு. தெரியல, அது தெரியல. பட் ஆர்சிபி ஒரு ஸ்லைட் எச்சிருக்கிற மாதிரி மும்பையோடைய மொரால் பார்க்கும்போது 60-40 இன் ஃபேவர் ஆஃப் ஆர்சிபி மாதிரி எனக்கு தோணுது, அப்படிதான் எனக்கு தோணுது. அண்ட் கமிங் டு அவர் ஃபினிஷிங் காமெடி என்னன்னு பார்த்தா, இந்த திக்வேஷ் ஒருத்தருக்காரு பார்த்தீங்களா, இந்த எழுதினே இருக்காரு, எழுதி கொடுக்குறாருல ஒருத்தரையும், நான் எழுதி தரேன் உங்ககிட்ட, நான் தான் எடுப்பேன். அவரை வாங்கினது 30 lakhs தான், அவருக்கு இருக்கிற 5.6 lakhs 6 lakhs ஆல்ரெடி ஃபைன் கட்டணுமா இந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன்ல. இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்குள்ள இவர் 1 crore கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன் டோர்னமெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு. அந்த மாதிரி கையெழுத்து போட்டுனே என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் நிஜமா பேக்கெட்ல செக் வச்சு போறது, ஒவ்வொருத்தர் அவுட் ஆச்சு செக்கி அப்படியே கைது போட்டு போட்டு குத்துருவார் பொழுது, கொண்டு போய் குத்துருப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவல்ல பண்றாரு. இது என்ன ஜோக் ஞாபகம் வருதுன்னா, இந்த கேரம் பால் மிஸ்ட்ரி பேசுறோம்ல, இப்போ முதல்ல நான் கேள்விப்பட்டது கும்ப்ளே கரெக்டா சொன்னாரு, இட்ஸ் கால்ட் கேரம் பால். யாருன்னா அஜந்தா மெண்டிஸ் ஒருத்தர் ஸ்ரீலங்கால ஆரம்பிச்சது. நம்ம ஒண்ணுமே புரியல, என்ன போடுறாருன்னு நமக்கு புரியல. அவர் ஆர்மியில இருந்தாரு, அவர் நம்ம மேட்ச்ல 2-3 மேட்ச் இந்த மாதிரி விக்கெட் எடுக்க அவருக்கு ஆர்மியில ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. சொன்னேன் இன்னொரு 2 மேட்ச் ஆனா அவர் ஆர்மி சீஃபாவே ஆயிடுவாரு நம்மளோட, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எழுதி கொடுக்கறதுன்றது ஆக்சுவலா இது வந்து ஹாஸ்டைலா இல்ல, கிரிமேஸ் பண்ற மாதிரிலாம் இல்ல. பட் இதுல வந்து எழுதி கொடுக்கறது வந்து இது யாரும் சொல்லி கொடுத்தா அந்த டெக்னிக் தெரியல, எழுதி கொடுக்குறாரு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு டைப்பால வச்சுக்கலாம், பேட்ஸ்மேனை பார்த்து வீடியோ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு என்னன்னா சார், அது வந்து அந்த மேட்ச்ல அவர் வந்து ரொம்ப கிட்ட போய் நீ கிளம்பு அப்படி இப்படின்லாம் பண்ணாரு, எழுதி கொடுத்தாரு, அது ரைட், ஓகே. பட் இந்த மேட்ச்ல வந்து இவர் கடைசியா விளையாடுற இந்த எல்எஸ்டி மேட்ச்ல அவர் கொஞ்சம் தூரமா நின்று பேட்ஸ்மேன் அங்க ஒரு 10 அடி தள்ளி இருக்கும் போது தான் இங்க எழுதுனாரு. அது வந்து பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் இல்லையா, இப்ப வந்து சொல்றதா இருக்கட்டும், இப்ப செலிப்ரேஷன் ஆகட்டும். சோ அது செலிப்ரேஷன் வந்து அந்த மூஞ்சி கிட்ட போய் நீங்க அவளை பண்ணாம நீங்க செலிப்ரேஷன் இருக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு டிக்வேஷன். இந்த 2வது பிரச்சனையில மட்டும் சொல்றேன். ஆமா, இவர் ஒண்ணு பண்ணலாம், அந்த செல்ஃப் அட்ரஸ் என்வெலப் மாதிரி பேட்ஸ்மேன் உள்ள வரும்போதே அதை அவன் பாக்கெட்ல போட்டு எனக்கு மேல நீயே கைது போட்டு போயிட்டு சொல்லலாம். ரைட், ஓகே, நன்றி சார். Thank you so much for joining. See you in tomorrow's RRR.
பட் லேட்டஸ்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு மார்னிங் கூட செப்பாக்ல விஜய் சங்கர் ஆடின்னு இருக்காருன்னு யாரோ சொன்னாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. எனிவே நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். ஃபேவரட் RRR.